அனைவருக்கும் வணக்கம். எந்தன் இந்திய நாடே உந்தன் கொடியின் நேசம். கடல் கடந்து வீசும் உந்தன் மடியின் பாசம். அதையறியும் பல தேசம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த 78வது இந்த சுதந்திர தின நாளை ஒட்டி நம்முடைய களஞ்சியம் சமூக வானொலியின் மூலியமாக நடத்தப்படும் ஒரு இணைய வழியிலான ஒரு பட்டிமன்றம். அருமையான தலைப்பு. மக்களிடம் அதிகமாக உள்ளது நாட்டுப்பற்றா வீட்டுப்பற்றா? இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பேச்சாளர்களுடைய ஒரு பங்களிப்பு அப்படின்னே சொல்லலாம். அவர்களுடைய விருப்பத்திற்கிணங்க இந்த தலைப்பு வந்து நம்ம தேர்வு செஞ்சிருக்கோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து புது முகங்களா நம்மகிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காங்க. ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து புதுமையானவங்க. ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய பட்டிமன்றத்தில பார்த்தீங்கன்னா, வழக்கமா இவங்க வந்து கருத்துக்கள் வந்து தெரிவிப்பாங்க அப்படின்னு வந்து இருக்கும். ஆனா இந்த முறை வந்து எல்லாருமே வந்து புதுமுகங்களா இருக்காங்க. ஆ நிச்சயமா வந்து இவங்களோட கருத்து வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே பிடித்தமான கருத்துக்களாக அமையும் அப்படின்னு நாங்க ரொம்பவே வந்து எதிர்பார்க்கிறோம். தலைப்புகளும் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரியான தலைப்புகள் தான் வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இன்றைய பட்டிமன்றம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய நடுவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியாது. தமிழரசு அண்ணன் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தொடாத வந்து இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேச்சாக இருக்கட்டும், ஒரு எழுத்தாக இருக்கட்டும், கட்டுரை, பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தக வாசிப்பு, புத்தகம் எழுதுறது அப்படின்னு நெறைய அவங்க கிட்ட அவங்கள பத்தி பேசப்போனா, நாங்க வந்து ஒரு 2, 3 பேஜே வச்சிருப்போம் எப்பவுமே. அந்த அளவுக்கு நெறைய திறமைகள படைத்த ஒரு அண்ணன் தான் நமக்கு நடுவராக வந்து தொடர்ந்து நம்மளுடைய களஞ்சியம் வானொலியில வந்து அவங்களுடைய பணிய வந்து செஞ்சு குடுத்துட்டுருக்காங்க. அது ஒரு சேவை அப்படின்னே சொல்லலாம். மக்களுக்கு வந்து ஒரு செவிக்கு வந்து ஒரு விருந்து குடுக்கக்கூடிய ஒரு அண்ணன் தான் நம்மளுடைய தமிழரசு அண்ணன். நிச்சயமாக இன்றைய நாளும் வந்து சிறக்க செய்வாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க தான் வந்து நடுவர் அப்பப்ப வந்து இழுத்து உங்க பக்கம் பேச வைக்கணும். நீங்க தான் வந்து தடுமாற போறீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். சரி, பேச்சாளர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுப்பற்றே அப்படின்ற தலைப்புல பேசுறதுக்கு முதலாவதா வந்து முத்துமாரி அவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, படிக்கும்போதே ரொம்பவே வந்து புதுமையாக இருந்தது. அவங்களுடைய பணிகள், அவங்களுடைய அந்த சிறப்புகள் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சமூக பணியில வந்து முதுகலை பட்டம் ஒன்று பெற்றிருக்காங்க. அதேபோல வாசகசாலை நிகழ்வுகள்ல பேச்சாளராகவும், கவிதை மற்றும் கதை புத்தகங்கள்ல விமர்சகராகவுமே இவங்க வந்து இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து புதுமையான ஒரு விஷயமா இருக்கு. அது மாதிரி கல்கி வார இதழ் மற்றும் மங்கையர் மலர் இதழ்கள்ல வந்து எழுத்தாளராகவுமே இவங்க வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுடைய பேச்சும் இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக அமையும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அக்கா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இங்கிலீஷ் மேஜர். அவங்கள வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க வந்து இந்த பேச்சரங்கம், இந்த மாதிரி பேச்சுல வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்றது எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருக்கு. பார்க்கலாம் இன்னைக்கு வந்து அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பார்மிதா. இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து நாங்க வந்து ஒரு ஸ்கூல்ல தான் பார்த்திருந்தோம். அம் அவங்க ஸ்கூலுக்கு நாங்க போயிட்டு ஒரு இந்த புத்தக வாசிப்பு வந்து அதிகரிக்கிறதுக்காக வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு இருந்தோம். அப்போ வந்து இவங்க வந்து எங்களுடைய களஞ்சியம் வானொலியில வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே தானாகவே வந்து முன் வந்து இந்த பட்டிமன்றத்தில வந்து அவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி தான். பார்க்கலாம் இன்னைக்கு இவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேபோல பார்த்தீங்கன்னா, லோகநாயகி. லோகநாயகி அவங்கள பத்தி பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து பல பட்டிமன்றங்கள்ல நடுவராக இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கு நீங்க தொலைக்காட்சிகள்ல எந்த நிகழ்ச்சிய எடுத்து பார்த்தாலுமே நிச்சயமாக வந்து லோகநாயகி வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்திருப்பாங்க. அப்படி அம் நெறைய திறமைகள் உள்ளவங்க. நம்மளுடைய இந்த பட்டிமன்றத்திற்கு நீங்க பேச்சாளரா வரீங்களா? அப்படின்னு எப்போ கேட்டாலுமே உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து எப்பவுமே கலந்துக்கிட்டு அவங்களுடைய பங்களிப்ப வந்து செலுத்துவாங்க. பார்க்கலாம். இன்னைக்கு களம் வந்து நிச்சயமாக வந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நாட்டுப்பற்று அப்படின்ற தலைப்பு வந்து அவங்க எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். அதே மாதிரி வீட்டுப்பற்றே அப்படின்ற தலைப்புகள்ல அனுஷியா அக்கா வந்து இணைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தலைப்ப வந்து தேர்வு செய்றதுல இவங்களுடைய பங்கு வந்து அதிகம். இவங்க வந்து நெறைய
தலைப்புகள் வந்து நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு தலைப்ப தான் நம்ம வந்து தேர்வு செஞ்சு, இன்னைக்கு பட்டிமன்றத்தையும் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். அனுஷியா அக்கா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பயந்தாங்க. எனக்கு வந்து இது வந்து முதல் முறையா இருக்கு. நான் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் வந்து எனக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த ஒரு புத்தக வாசிப்பிலேயே நாங்க அவங்களுடைய பேச்சு திறமைய பார்த்தோம். ரொம்பவே அருமையா வந்து அவங்களுடைய கருத்துக்கள வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. நிச்சயமா எந்தவித தயக்கமுமே இல்லாம, இது உங்களுடைய களம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன தகவல் சொல்லணும் அப்படின்னு தோணுதோ, நிச்சயமாக நீங்க பேசலாம்க்கா. எப்பவுமே உங்களுடைய கருத்துகள் வரவேற்கப்படும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா, சத்துணவு அமைப்பாளரா வந்து இருக்காங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, குட்டி கிருஷ்ணன். இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுமே எங்களுக்கு வந்து ஒரு புதிய முகம் தான். இவங்கள வந்து லோகநாயகி அவங்க தான் எங்களுக்கு வந்து அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. இவங்க வந்து மதுரை மாவட்டத்துல இருக்காங்க. இவங்க வந்து ஒரு டாக்டர். இப்ப வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து பல பட்டிமன்றங்கள்ல வந்து பேசியிருக்கதா நாங்க கேள்விப்பட்டோம். பார்க்கலாம் இன்னைக்கு அவங்க வந்து நம்மளுடைய பட்டிமன்றத்துல எப்படி அவங்களோட கருத்துக்கள வந்து தெரியப்படுத்துறாங்க அப்படின்றது. அதேபோல சித்திரப்பாவை. இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் மேலேயே வந்து பற்று வச்சு நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? தமிழுக்காகவே அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஒருத்தவங்க தான் இந்த அக்காவும். இவங்கள பத்தி நாங்க படிச்சு பார்க்கும்போதுமே எங்களுக்கு நெறைய தகவல் தெரிய வந்தது. இவங்களும் வந்து கவிதை, கட்டுரை, கருத்தரங்கம் அந்த மாரி நெறைய நிகழ்வுகள்ல மாவட்ட அளவுல நெறைய பரிசுகள வந்து வாங்கியிருக்காங்க. தமிழ் மேல ஆர்வமுடைய ஒரு பெண் அப்படின்னே இவங்கள சொல்லலாம். நிச்சயமாக வந்து அ இன்றைய நாள்ல நம்ம தேர்ந்தெடுத்த அத்துணை பேச்சாளர்களுமே முத்தான பேச்சாளர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. பார்க்கலாம் இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தலைப்ப பத்தி நான் பேசினாலும், இல்ல அண்ணன் பேசினாலுமே வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து எல்லாருமே பேசிருவாங்க அப்படின்றது தான் எப்பவுமே அண்ணன் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அதனால நான் தலைப்பு பத்தி அதிகமா எதுவும் சொல்ல விரும்பல. நம்மளுடைய களமானது தற்பொழுது நடுவர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறையனப்பின் வாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னும் பாரதியின் வரிகளையும் என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் நான் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்னும் பாரதிதாசனின் வரிகளையும் வணங்கிக் கொண்டு அவையிலுள்ள அனைவருக்கும் தமிழரசின் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல சொல்ல போனா களஞ்சியம் சமூக வானொலிக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்ற நிகழ்வு, அதுவும் நம்ம சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதிய பேச்சாளர்கள், புதிய முயற்சிகள், புதிய தலைப்புல மாதம் ஒரு முறையாவது இந்த மாதிரி சிறப்பு தினங்கள்ல பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிற களஞ்சியம் சமூக வானொலிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அற்புதமான ஒரு தலைப்புல சிறப்பு பட்டிமன்றம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களிடம் அதிகம் உள்ளது நாட்டுப்பற்றா வீட்டுப்பற்றா அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்புல போயிட்டு இருக்கோம். அந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம நிகழ்வு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 78வது சுதந்திர தினம்னு சொல்லியிருக்கோம். அப்ப நமக்கு சுதந்திரம் கிடைச்சது எப்பன்னு எல்லாத்துக்குமே தெரியும், 1947ல. இது வந்து பாத்தீங்கன்னா 2024. 77 வருடங்கள் தானே ஆச்சு. அது எப்படி 78வது சுதந்திரம்னு சொல்றாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இருக்கீங்களா? கேக்குதுங்க. 47ல சுதந்திரம் வாங்கியிருக்கோம். 24 அப்படின்னா 77 வருடங்கள் தானே முடிந்தது. ஏன் நம்ம 78வது சுதந்திர தினம் அப்படின்னு சொல்றோம்? யாருக்கும் தெரியல. 78ல சரி, நானே அடி எடுத்து வைக்கிறதுனாலயாண்ணே? 78ல அடி எடுத்து வைக்கிறது இல்ல. நல்ல முயற்சி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுதந்திரம் வாங்குன அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா, முதல் சுதந்திர தினத்த கொண்டாடிட்டோம். அதாவது 47லயே முதல் சுதந்திர தினத்த கொண்டாடிட்டோம். 48ல 2வது சுதந்திர தினம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா, முதல் ஆண்டு விழாவா இருந்திருக்கும். சுதந்திரம் கிடைத்து 1 ஆண்டு கழித்து கொண்டாடுறது பாத்தீங்கன்னா, 2வது சுதந்திர தினம். முதல் இது வந்து பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 1947லயே கிடைச்சிருச்சு. அதுதான் வந்து முதல் சுதந்திர தினம். 2வது சுதந்திர தினம் அப்ப எப்பன்னு கேட்டீங்கன்னா, 2வதா வந்து அந்த ஆண்டு 1 ஆண்டு முடிஞ்சு 1 ஆண்டு நிகழ்வுல கொண்டாடும்போது முதல் ஆண்டு. அதாவது அப்ப கணக்குப்படி பாத்தீங்கன்னா, இப்ப 77 ஆண்டுகள் முடிந்தாலும், சுதந்திர தினம்னு அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் 15 2024ல வர்றது வந்து 78வது சுதந்திர தின நாள். அதை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பிலேயே வந்து 78வது சுதந்திர தினம்னு வச்சுக்கிறத வந்து ஒரு மையப்படுத்தி அது வந்து எதனால சொல்றோம் அப்படிங்கிறத ஒரு கருத்தை வந்து முன் வச்சுட்டு நம்ம பட்டிமன்றத்துக்குள்ள போலாம். பட்டிமன்றத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரி சுதந்திர தினம் அப்படிங்கிறோம். சுதந்திர தினத்தை வந்து
கொண்டாடுறோம் வருடம். அதாவது 77வது வருடமா சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடுறோம். முதல் சுதந்திர தினம் வந்து வாங்குனது. அதையும் வந்து பல மடங்கு வந்து சந்தோஷத்துல ஆர்ப்பாட்டத்துல கொண்டாடி இருப்போம். அதாவது இப்ப சுதந்திர தினத்தை வந்து வருடம் ஏன் நினைவு கூர்ந்து அதை சுதந்திர நாள்னு அறிவிச்சு இந்தியா முழுக்க நாடு முழுக்க கொண்டாடுறாங்க அப்படின்னா, நமக்காக உயிர் சிந்தியவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், உடல் உழைப்பாலும் அவங்களோட மன கஷ்டங்களாலும் எத்தனையோ வேதனைப்பட்டு நிறைய விடுதலை போராட்ட வீரர்கள் தான் நமக்கு வந்து அந்நியர்கள், அதாவது வெள்ளையர்கள் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 190 ஆண்டுகளா இந்தியாவை வந்து எத்தனையோ கொடுமை பண்ணி நம்மளோட வளங்கள், இந்தியா அப்படின்னு சொன்னாலே 3 பக்கமும் கடல் கொண்டது, ஒரு பக்கம் மலை கொண்டது, நிறைய செல்வ வளங்கள், இயற்கை வளங்கள் வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து நிறைய இருந்தது. அப்ப அந்த மாதிரி எத்தனையோ செல்வத்தையும் நம்மளோட மக்களையும் துன்புறுத்தி 190 ஆண்டுகளா நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்த ஆங்கிலேயர்கிட்ட இருந்து ஒரு விடுதலை வாங்குறாங்க. அந்த விடுதலை பெற்ற நாள் வந்து கிட்டத்தட்ட அங்க எத்தனை பேர் ரத்தம் சிந்திருப்பாங்க, உயிரிழந்தா இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த சுதந்திரம் கிடைச்சது வந்து எவ்வளோ வந்து அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து வருடங்கள் ஒரு நாளாவது நம்ம அனுசரிச்சு அவங்களுக்காக நம்ம ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணணும். அவங்கள நினைவு கூர்ந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு பிரம்மாண்டமா ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த சுதந்திர தினத்தையும் நம்ம மதிச்சு சுதந்திர தினத்துக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொன்னா பத்தாது, அவங்க நமக்காக உயிர் விட்டவங்களையும் நம்ம நினைத்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இப்ப சுதந்திர தினத்தை பத்தி பேசியாச்சு. அடுத்தது நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம். மக்களிடம் அதிகம் உள்ளது நாட்டுப்பற்றா வீட்டுப்பற்றா? தலைப்பை பத்தி நான் பெருசா எதுவுமே ஆரம்பத்தில் பேச போறது இல்ல. தங்கச்சி பவித்ரா அவர்கள் சொன்ன மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா, தலைப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம்னா சரி, ஒரு சிலர் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க, அதை வந்து நடுவர் பேசிட்டாங்க, தொகுப்பாளரே பேசிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து எங்களை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தலைப்பை பத்தியே பேச வேண்டாம். பற்ற மட்டும் என்னன்னு சொல்லிடலாம். பற்று அப்படின்னா ஒரு அது வந்து எதா வேணா இருக்கலாம். நம்ம மொழி மேல பற்றா இருக்கலாம், நாட்டு மேல பற்றா இருக்கலாம், வீட்டு மேல பற்றா இருக்கலாம், சமுதாய பற்றா இருக்கலாம். அந்த மாதிரி எது மேல உங்களோட ஆர்வம் வந்து அதிகமா இருந்து அதை வந்து காக்கணும், மத்தவங்களுக்கும் அதை வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, விட்டு கொடுக்காம இருக்கீங்களோ, அதை தான் வந்து பற்று அப்படிம்பாங்க. அப்ப நாட்டுப்பற்று அப்படின்னா நீங்க நாட்டை வந்து நாட்டுக்காக துப்பாக்கி ஏந்தி எல்லையில நின்றுதான் வந்து நீங்க உங்க பற்ற காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மத்த இடத்துலயும் சரி, பொது இடங்கள்லயும் மத்தவங்க கிட்ட உங்க நாட்டை விட்டு கொடுக்காம பேசுனீங்கனாலே அதுவும் நாட்டுப்பற்றில் அடங்கும். அந்த மாதிரி வீட்டுப்பற்றுனா நான் அதை சொல்லவே வேண்டியதில்லை, நீங்களே வந்து விளக்கம் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பட்டிமன்ற மேடையை வந்து பேச்சாளர்கிட்ட விட்டுறலாம். 2 பேர் அடிச்சுக்கிட்டோம், என்னன்னு பேசி அவங்களோட கருத்தை எல்லாம் முன் வச்சுட்டு கடைசியில நம்ம தீர்ப்புல வந்து நாட்டுப்பற்றா வீட்டுப்பற்றா அப்படிங்கிறது பேசுறத வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். முதலில் வந்து அந்த வகையில் நாட்டுப்பற்று என்றும் தலைப்பில் பேச முத்துமாரி அவர்கள், அருமை தங்கச்சி பவித்ரா அவர்கள் சொன்னது போலவே பாத்தீங்கன்னா சமூக பணியெல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க நாட்டுப்பற்று அப்படிங்கிறத பத்தி பேசும்போது நிறைய புது புது தகவல் கொடுப்பாங்கன்னு என்று நம்பி முத்துமாரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். என் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று பாரதியாரின் வரிகளை மனதில் நிறுத்தி இங்கு வீற்றிருக்கும் நல்லதொரு தீர்ப்பினை வழங்கி எங்களை வழிநடத்தும் நடுவர் அவர்களுக்கும் எனக்கும் துணை நிற்கும் என் தோழமைக்கும் என் இனிய காலை வணக்கம். நடுவர் அவர்களே, உங்களுக்கும் எதிரணியில் உள்ள அனைவருக்கும் நாட்டுப்பற்றுதான் அதிகம் என்று கூறுவேன். ஏனென்றால் தங்களின் பொன்னான நேரங்களை இன்று வீட்டில் செலவழிக்காமல் நாட்டின் மக்களுக்கு நல்லதுரைக்க வந்துள்ளீர்கள். என்ன நடுவர் ஐயா, நான் சொல்வது சரிதானே? சரிதாமா. இதனை தொடர்ந்து இப்போது நம்ம ராணுவ படை வீரர்கள் அவங்கள அர்ப்பணிக்கலன்னா இன்னைக்கு நம்ம நிம்மதியான உறக்கத்தை நம்மளால உறங்க முடியுமா? நடுவரையா, நீங்க இது எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லணும். கண்டிப்பாமா, சொல்லிடலாம். ஆசிரியர் அவங்க ஆசிரியர்கள்லாம் தன்னை அர்ப்பணிச்சுக்காம இருந்தா நல்லதொரு மாணவர்களை நம்ம உருவாக்க முடியுமா? அதே மாதிரி மாணவர்கள் தங்களை வந்து நல்ல கல்வியிலையும் அவங்களோட திறன்களையும் தன்னை அர்ப்பணிக்காமல் இருந்தால் அவங்கள எதிர்கால நல்லதொரு தலைவர்களாக அவங்களை உருவாக்கிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி விவசாயிகள் இன்று தங்களை நாட்டிற்காக அர்ப்பணிக்காமல் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆடு மாடு மற்ற விலங்கினங்களை போல நம்ம இந்த தரப்பொருட்களை தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மக்கள்கள் தங்கள் நாட்டிற்காக தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
இப்போ சமீபத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நிலச்சரிவுல கூட எத்தனையோ உதவிக்கரங்கள் நீட்டினாங்க இல்லையா நடுவரையா? அவங்க எல்லாருமே கண்டிப்பாமா. அவங்க எல்லாருமே நாட்டுப்பற்று இருந்ததுனாலதான் உதவிக்காரங்களை ஈட்டினாங்க. இவங்க எல்லாருக்கும் வீட்டுப்பற்று இல்லைன்னு நான் கூற வரல. இவங்க எல்லாருக்குமே இப்போ மக்களிடையே வந்து அதிகமா நாட்டுப்பற்று தான் இருக்கு அப்படின்னு கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி, வணக்கம். அருமை அருமை அம்மா. துவக்க பேச்சே வந்து பாத்தீங்கன்னா அருமையா உங்க நாட்டுப்பற்று அப்படிங்கிற தலைப்பில் பேசுற அணிக்கு வந்து வலு சேர்த்திருக்கிறீங்க. அதாவது முதல்ல வந்து எல்லையில் நிற்கிற வீரர்கள் அவங்க வந்து அவங்க உயிரையும் வந்து துச்சமா நினைச்சு நாட்டுக்காக அர்ப்பணிச்சு இல்ல அப்படின்னா நம்ம வந்து உண்மையா நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து இவ்வளவு நிம்மதியா உட்காந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கவே முடியாது. அதே மாதிரி ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, நம்ம இருக்கிறவங்க நம்மளோட நேரத்தை வந்து நாட்டுக்காக செலவழிக்கணும் அப்படின்னு தான் இந்த ஒரு பட்டிமன்றமே வந்து நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க கருத்தை முன் வச்சீங்க. அது மட்டும் இல்லாம ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் ஆகட்டும், விவசாயிகள் ஆகட்டும், அவங்க எல்லாருமே வந்து நாட்டோட முன்னேற்றத்திற்காக வீட்டை பற்றி கவனிக்காமலும் நாட்டுக்காக அவங்களோட உழைப்பை போட்டிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை எல்லாம் முன்வைத்தீங்க. இறுதியா வந்து இப்ப சொன்ன மாதிரி நீங்க ரீசெண்டா நடந்த வயநாடு இன்சிடென்ட் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த பல பல நிலச்சரிவுகள் அந்த மாதிரி நிறைய பகுதியில நடந்தப்பவும் பஞ்சம் வந்தப்பவும் நிறைய பேர் வந்து உதவிக்கரங்கள் நீட்டியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற இன்சிடென்ட்டையும் காட்டி அவங்க எல்லாம் நாட்டுப்பற்று அப்படிங்கிற உங்கள் அணிக்கு வலு சேர்த்திருக்கீங்க. இதையெல்லாம் மீறி இல்லைங்க அவங்க வந்து சொல்றது வந்து சரிதான், ஆனா வந்து அவங்க எல்லாம் வீட்டுக்கு செஞ்சுட்டு தான் இந்த பக்கம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச வீட்டுப்பற்று என்ற தலைப்பில் பேச அனுஷியா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, யார் பக்கம் தீர்ப்பு வரும் என அறிய துடிக்கும் ஆவலோடு அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம்மா. மக்களிடம் அதிகமாக உள்ளது எது? நாட்டுப்பற்றா வீட்டுப்பற்றா? நான் வீட்டுப்பற்று பக்கம் தான் ஏன் சொல்லுவேன். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்ற குறள் என்ன சொல்லுதுன்னா, பல்லக்கில் செல்பவனுக்கும் அந்த பல்லக்கை சுமப்பவனுக்கும் உள்ள வேறுபாட்டை உணராமல் இருப்பது அறமாகாது. நம்ம மக்கள் வந்து இங்க பல்லக்குல சுமக்கிறவங்களா இல்ல, சுமக்கிறவங்க ராணுவ வீரர்கள். அவர்களோட வழியை வந்து நம்ம வழியா நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த சுதந்திர தினத்துல நம்ம ராணுவ வீரர்களை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். அவர்கள்ட்ட இருக்கிறது தான் உண்மையான நாட்டுப்பற்றுன்னு நான் சொல்லுவேன். நம்மளோட சுதந்திர தினத்தன்னைக்கு குடியரசு தினத்தன்னைக்கும் நம்மளோட நாட்டுப்பற்று எந்த அளவுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அலைபேசியில உணர்ச்சி மிகு பாடல்களை நம்ம வந்து ஸ்டேட்டஸா வைக்கிறதோட நம்மளோட நாட்டுப்பற்று முடிஞ்சிடுது. அதே மாதிரி அதிகபட்சமா போனாங்கன்னா ஒரு அரசு அதிகாரியா இருந்தாங்கன்னா அரசு அலுவலகங்களுக்கோ, குழந்தைகளா இருந்தா அது விடுமுறை தினமா தான் அதிகமா பாக்குறாங்களே தவிர அதை வந்து நாட்டுக்காக அவங்க யாரும் யோசிக்கிறது இல்ல. அதிகபட்சமா அந்த இனிப்புகளுக்காக பள்ளிக்கூடம் வரை சென்றுட்டு வீட்டுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதோட நம்மளோட நாட்டுப்பற்று அந்த அளவுலதான் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா ஒண்ணும் இல்ல, நோட்டீஸ் ஒட்டாதீர்கள்னு ஒரு செவுத்துல ஒட்டியிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் நோட்டீஸ் ஒட்டாதீர்கள்னு எழுதியிருக்கோ அங்கெல்லாம் போய் நோட்டீஸ் ஒட்டுறதா நம்ம ஆளுங்களோட வேலை. இதுல எங்கேயா நாட்டுப்பற்ற பார்க்க முடியுது? இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம வீட்டுல தண்ணி டேங்கு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தண்ணி ஆஃப் பண்ணுங்க, மோட்டர் ஆஃப் பண்ணுங்க, தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம அந்த தண்ணி சேமிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் காட்டுற நம்ம வீட்டை விட்டு வெளியே தாண்டி வந்துட்டா தெரு முனைகள்ல ஒரு தண்ணி வேஸ்டா ஓடிட்டு இருந்தா அதுக்காக ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணி நிப்பாட்ட கூட நமக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லைங்கிறத விட நேரம் எடுத்துக்கிறது இல்லைன்னா சொல்லலாம். இந்த சமூக அக்கறையே இல்லாத நம்ம மக்கள்கிட்ட நாட்டுப்பற்ற எங்கேயா எதிர்பார்க்கறது? அதனாலதான் நான் சொல்றேன், நாட்டுப்பற்றை விட வீட்டுப்பற்று தான் மக்கள்கிட்ட அதிகமா இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் குப்பைய நம்ம வீட்டுல போட்டா சண்டை போடுற அதே நாம தான் தெருக்கள்லயும் பஸ் ஸ்டாண்டுலயும் பேருந்துல பயணிக்கிறப்பையும் நம்ம கையில இருக்கிற குப்பைய நம்ம நின்ன இடத்துலயே எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம கீழே போடுற நம்ம மக்கள்கிட்ட நாட்டுப்பற்ற எங்க எதிர்பார்க்கிறது? இன்னொரு சின்ன உதாரணம், ஆனா அது ஒரு கசப்பான உண்மை. அதை சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஐயா நடுவர் ஐயா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்கம்மா, தாராளமா கேளுங்க. இந்திய குடிமக்களுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு, அது என்னையா? ஓட்டு போடுறதுமா. சரியான பதில். அதுதான் ஓட்டுரிமை அல்லது வாக்களிக்கும் உரிமைன்னு கூட சொல்லலாம். நம்ம யார ஆளணுங்கிறது நம்ம தான் தீர்மானிக்கிறோம். அந்த சக்தியே நம்ம மக்கள் புரிஞ்சுக்காம வெளிநாடுகளையும் வெளியூர்களையும் ஏன் வீடுகளிலே இருந்து கொண்டு
எத்தனை பேர் தங்கள் வாக்கை செலுத்தாமல் வீட்டில் இருக்கிறார்கள்னு நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிரும் நம்ம நாட்டு மேல உள்ள பற்று எந்த அளவுல இருக்குங்கிறது. 1 மணி நேரம் ஒதுக்கி வாக்களிக்க முடியாத மக்கள்கிட்ட எங்கேயா இருக்கு நாட்டுப்பற்று? நம்ம பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் எடுக்கிற மாதிரி 18 வயதானோன வாக்காளர் பட்டியல்ல பேர் சேர்ப்பதற்கு எத்தனை பேர் ஆர்வமா இருக்காங்க? 100% வாக்குங்கிறது நம்ம வீடுகள்லே இல்லாதப்போ நாட்டுல எப்படியா வரும்? இந்த கருத்தோட மக்கள்கிட்ட அதிகமா இருக்கிறது வீட்டுப்பற்றே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அம்மா. அனுஷியா அப்படிங்கிற அற்புதமான பெயர். அணு அப்படின்னாலே ஆட்டம் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. அது வந்து பாத்தீங்கன்னா அளவுல வந்து ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதோட வீரியம் வந்து அதிகமா இருக்கும் அப்படிம்பாங்க. கடுகளவு இருந்தாலும் அதோட காரம் பெருசு அப்படிங்கிற மாதிரி அந்த பெயர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன உரை பேசியிருந்தாலும் அற்புதமா வந்து 4 கருத்து 5 கருத்துனாலும் அதை வந்து ஒரு எல்லா எல்லா கோணத்தையும் கவர் பண்ண மாதிரி வந்து அற்புதமா பேசியிருக்கீங்க. கிட்டத்தட்ட நம்ம நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்றோம், சுதந்திர தினம் அப்படின்னு கொண்டாடுறோம், இப்படி வந்து பட்டிமன்றங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா சுதந்திர தினத்தன்னைக்கு என்ன பண்றோம்? வெறும் ஸ்டேட்டஸ் வைக்கிறதோட வந்து நம்ம கடமை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிடறோம். அது வந்து எப்படி நாட்டுப்பற்றாகும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கேள்வி கேட்டீங்க. அதே மாதிரி அரசு அலுவலர்களாகட்டும், பள்ளி மாணவர்களாகட்டும், கல்லூரி மாணவர்களாகட்டும் அதை வந்து ஒரு விடுமுறை நாள் அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர அந்த நாள்ல வந்து ஒரு நல்லது செய்யலாம், நாட்டுக்காக ஒரு முன்னெடுப்பு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு செயல்கள் வந்து யாரும் செய்யறாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதே மாதிரி தண்ணி வந்து நம்ம வீட்டுல இருந்தா வந்து நம்ம அதை வந்து பாதுகாப்போம். இதுவே ரோட்ல போற தண்ணியா இருந்தா வந்து அதை மதிக்க கூட மாட்டோம். அதே மாதிரி குப்பைகளை வந்து நம்ம வீட்டு முன்னாடி போடுற குப்பைகளை வந்து நம்ம எதிர்த்து கேட்போம். அதே வந்து நம்ம வந்து ஒரு ரோட்ல போறப்பாகட்டும், பஸ்ல போறப்போ, வண்டியில போறப்பாகட்டும், ஏதோ ஒரு சாக்லேட்டே சாப்பிடறாலும் குப்பையை வந்து ரோட்ல தான் போட்டுப்போம். இந்த பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா முக்காவாசி பேர்கிட்ட இருக்கு. யாருமே வந்து ஒரு ஜோப்ல வச்சு கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுறோமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம கடற்கரைகள் ஆகட்டும், பொது தலங்கள் ஆகட்டும், அங்க போறப்பவே தெரியும். ரோட்டோரங்கள்ல பாத்தீங்கன்னா, மலைகள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ கழிவுகள் வந்து இன்னும் நிறைய இருக்கும். அது கிட்டத்தட்ட நெகிழி கழிவுகள், அதாவது பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கிடக்கும். கவர்கள், பாட்டில்கள் இது எல்லாமே வந்து கிடைக்கிறது நிதர்சனமான உண்மை. அவங்க எல்லாத்துக்கும் நாட்டுப்பற்று அப்படின்னு கொஞ்சமாச்சு இருந்தா இந்த அளவுக்கு குப்பை இருக்குமாங்க? அது ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இதற்கெல்லாம் அதே மாதிரி இறுதியா சொன்ன அந்த வாக்களிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ கடந்த தேர்தல்ல கூட பாத்தீங்க அப்படின்னா 100% வாக்கு பதிவாச்சு அப்படின்னா இல்ல. கிட்டத்தட்ட நிறைய மாநிலங்கள்ல 80% ஓட்டு வரை போச்சு, 85 கிட்ட வரைக்கும் போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா முக்காவாசியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா 70% தான் வருது. அப்ப கிட்டத்தட்ட அந்த மீதி 30% வாக்கு என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 30% கேள்வி போட்டீங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் பேர்னு சொன்னா கூட 30% அப்படிங்கும்போது 60,000 பேர் போடவே இல்ல. 1,40,000 பேர் தான் போட்டிருக்காங்க. அது 60,000 பேத்துக்கு எங்க நாட்டுப்பற்று இருக்கு? அதாவது ஓட்டு போட்ட எல்லாத்துக்கும் நாட்டுப்பற்று இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அவங்க வந்து அவங்களோட கடமையை செஞ்சிருக்காங்க. அப்ப போடாதவங்களோட நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 விஷயம் அப்படின்னாலும் அற்புதமா வந்து உங்க அணிக்கு வந்து வலு சேர்த்திருக்கீங்க. இதையெல்லாம் தொடர்ந்து அதெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்ல, நாங்க வந்து எல்லாரும் நாட்டுப்பற்றோட தான் இருக்கோம் அப்படிங்கிற இடத்தில் பேச பார்மிதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கென் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் பொன்னான உரையை உங்களிடம் அளித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் இப்பொழுது நாட்டுப்பற்றை பற்றி பேச போகிறேன். நாட்டுப்பற்று அப்படின்னா என்னங்கய்யா? சும்மா ஒரு இதுக்கு நடக்குதுன்னா அங்க சும்மா போய் நின்றுட்டு சும்மா வர்றது இல்லை, அப்படி இல்லை. நாட்டுப்பற்று அப்படின்னா தன்னோட தாய் நாட்டு மேல அளவுக்குள்ள ஒரு அன்பு வச்சுக்கிறது, அப்படி இல்லைன்னா ஈடுபாடுன்னு கூட சொல்லலாம். நம்மளோட தாய் நாட்டுக்காக பல வகையால உழைப்புகள் நிறைய ஒரு விவசாயிகளோட உழைப்பு, இது போல நிறைய உழைப்புகள் நடைபெறுகின்றனங்கய்யா. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கல்வி வளர்ச்சியும் நம்ம தேச நாட்டுக்காக நாமளே பயில்கின்றோம் ஐயா. அது மட்டும் இல்லாம இப்ப நாம நைட்டு நல்லா தூங்குறோம் அப்படின்னா அதுக்கு இராணுவ பணியில் அமர்த்தல் மட்டுமே காரணங்க ஐயா. நாட்டுகளுடைய எல்லைகளை வந்து காவல் காக்குறதே முக்கியமாக உள்ளதுங்க ஐயா. அது மட்டும் இல்லாம தேச நலனுக்காக உயிரை கொடுக்கறதும், நாட்டோட பொருளாதாரத்துக்கு வளர்ச்சி அளிக்கிறதும், நாட்டுல அனைவருக்கும் கல்வி பயில வைக்கிறதும், பல வேலை இல்லாதவர்களுக்கு பணியில அமர்த்துவதும் போல பல பணிகளை நடத்துகின்றனர் ஐயா என்று கூறி என்னுடைய விடையை முடிவிக்கிறேன் ஐயா. அருமை அருமை
அற்புதமா வந்து உங்களோட அணிக்கு வந்து வலு சேர்த்திருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த உங்களோட நாட்டுப்பற்று அப்படிங்கிற தலைப்புல ஆசிரியர்களாகட்டும், விவசாயிகளாகட்டும், மாணவர்கள் எல்லாருமே வந்து எப்படி வந்து நாட்டுக்காக வ நாட்டுப்பற்றோட இருக்காங்க அப்படின்னு தெரிவித்துக் கொள்ளிருக்கீங்க. இதையெல்லாம் எதிர்த்து அதெல்லாம் இல்லைங்க, வீட்டுப்பற்று தான் அதிகம் அப்படிங்கிற தலைப்பில் பேச குட்டி கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். பல பெருமை கொண்டு பல்லாயிரம் வருடம் பழமை கண்டு தான் செய்த தவறுக்கு பாண்டிய மன்னனே உயிரை மாண்டு சங்கம் வைத்து தமிழை வளர்த்தோம். பெண்களுக்கு மல்லிகையால் அழகு கொடுத்தோம். மஞ்சு விரட்டில் காளைகள் துள்ளி குதித்து ஏறு தழுவுவதில் மாடுபிடி வீரர்கள் காளைகளை பிடித்து அதனை கடவுளாக மதித்து உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு காதலனாக இருந்து முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என சங்கத்தையும் வளர்த்து பாண்டிய மண்ணின் மைந்தன் நான் மதுரைக்காரன் என்பதிலே பெருமை கொள்கிறேன். முதலில் ஐயா, இன்றைய தலைப்போ ஒரு மனிதன் இந்த மக்கள் அதிகமாக உள்ளது, மக்களிடம் அதிகமாக உள்ளது நாட்டுப்பற்றா வீட்டுப்பற்றா? எனக்கு எதிரணிக்காக பேசிய இருவர் வந்து நாட்டுப்பற்று அப்படின்னு தான் பேசினாங்க. நான் வந்து அவங்கள வந்து அவங்க பேசுனது வந்து நான் மிகவும் பெருமை கொள்கிறேன், பாராட்டத்தக்கானது. என்ன அப்படின்னா, நாட்டுப்பற்று அப்படின்னா இன்றைய மக்கள் நாட்டுப்பற்றுதான் இருக்காங்க அப்படின்னா, அன்றைக்கு வந்து காந்தி வந்து நாட்டுப்பற்றுல இருந்தாரு. அவர் அன்றைக்கு நாட்டுப்பற்றுல இருந்தனால்தான் அன்றைக்கு காந்தியிடம் பணம் இல்லை. ஆனா இன்னைக்கு காந்தி இல்லாத பணமே இல்லை. அந்த மாதிரி இன்னைக்கு யாராவது இருக்காங்களா? கட்டாயம் கிடையாது. அதே போலவே இன்றளவும் நாட்டுப்பற்று மீது ஆர்வம் கொண்டு இருந்தார்கள் என்றால் இந்தியா என்றைக்கோ வல்லரசாகிவிட்டு இருக்கும். பண்பாடு எங்கிருந்து வந்தது என்று தெரியுமா? ஒரு மனிதன் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு ஒரு 6 மணியே போல போறான்னா, அவன் மனைவி வந்து சட்டப்பைய பார்க்கும், நம்ம வீட்டுக்காரர் எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு. அவங்க குழந்தைகள் எல்லாம் கைப்பைய பார்க்கும், நம்ம அப்பா ஏதாவது வாங்கி கொண்டு வந்திருக்காரா அப்படின்னு. ஆனா தன்னுடைய இறைப்பையை பார்த்து நீ சாப்பிட்டியா என்று கேட்கறது வந்து ஒரு தாய் தாங்க. இது எங்க இது வந்து தமிழர்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா வீட்டுல இருந்து தாங்க வந்துச்சு. நிறைய பேர் கேட்டாங்க, நாடு என்ன செய்யறது உனக்கு, நீ என்ன செய்ய போகிறாய் அதற்கு அப்படின்னு. நானும் 4 பேத்துக்கு உதவி செய்ய வேண்டும் தான் நினைச்சேன். ஆனா வளர்ந்த பின்புதான் தெரிஞ்சுச்சு எனக்கே 4 பேர் உதவி செய்யணும் அப்படின்னு. வீட்டுல இருக்க சின்ன சின்ன மகிழ்ச்சி எல்லாம் நாட்டுல இன்னைக்கு இழந்து கொண்டே போறாங்க. வீட்டுல தாங்க அக்கா அக்காவா இருக்காங்க, அம்மா அம்மாவா இருக்காங்க, அப்பா அப்பாவா இருக்காங்க, தங்கச்சி தங்கச்சியா இருக்காங்க, அண்ணன் அண்ணனா இருக்கான். மனிதன் மனிதனாகவே இருப்பதுதான் வீடு. ஆனா இன்றைக்கு நாட்டுல நேரத்துக்கு தகுந்தாற் போல் பேசிட்டு போறாங்க, நேரத்துக்கு தகுந்தாற் போல் மாத்திக்கிட்டு போறாங்க. நாடு மனிதனை மிருகமாக்கும், ஆனால் வீடு பாசத்தை காட்டி அன்பை காட்டி மிருகத்தை கூட மனிதனாக ஆக்கிவிடும். ஒரு தண்ணியில இன்றைக்கு உள்ள மனுஷன் வந்து 10 நிமிஷம் கூட மூழ்கி இருக்க முடியாதுங்க. நடுவர் அவர்களே, நான் கூறுவதை ஆழ்ந்து கேளுங்கள். தண்ணியில இன்றைக்கு உள்ள மனுஷன் 10 நிமிஷம் கூட மூழ்கி இருக்க முடியாது. இந்த நாட்டுப்பற்றுன்றவங்க இன்னைக்கு இருக்க தண்ணியில மாதிரி அப்பப்ப மூழ்வாக, அப்பப்ப எந்திரிப்பாங்க. ஆனா வந்து 10 மாசம் சுமந்து பெக்குறாங்க. அந்த குழந்தை வந்து 10 மாதமும் தண்ணிக்குள்ளதான் இருக்கு. ஏன்னு கேட்டேன், இன்னைக்கு நாட்டுல உள்ள தண்ணியில வந்து வெறும் H2O ஆக்சிஜன் தான் இருக்கு. ஆனா வீட்டுல உள்ள தண்ணியில தான் அன்பும் கருணையும், தாயின் கருவறையின் உள்ள தண்ணியில அன்பும் கருணையும் பாசமும் இருக்கனால அது வந்து என்றைக்கும் மாறாதுங்க. ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்துல, தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க புதுக்கோட்டை மாவட்டத்துல சின்ன பையன் வந்து விளையாடிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு தோப்புல இருந்து ஒரு மாங்காய் பறிச்சுட்டு போறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த மாங்காய்லாம் எங்க இருந்துப்பா பிடிங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. ஏமா வர்ற வழியில ஒரு தோப்பு இருந்துச்சுமா, அங்கதாம்மா பிடிங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, தம்பி இதெல்லாம் தப்பு, நீ போய் இந்த மாங்காவை அந்த தோப்புக்கார்ட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோப்புக்கு கொண்டு போறான். தோப்புக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது, ஐயா இந்த மாதிரி உங்க தோப்புல தெரியாம பிடிங்கிட்டு போயிட்டேன், எங்க அம்மா வந்து உங்ககிட்டயே கொடுக்க சொல்றாங்க அப்படி சொல்லும் போது அந்த தோப்புக்கார் சொல்றாரு, தம்பி இந்த மாதிரி எத்தனையோ பேர் பிடிங்கிட்டு போறாங்க, நீ சாப்பிடியா? இல்ல எங்க அம்மா தவறுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துறாரு. அவங்க அம்மா வந்து தவறுன்னு சொல்லி அவங்கள வந்து வளர்த்திருக்காங்க. இளம் வயதில் தாய் அவளுக்கு நேர்மையை கற்பித்தனால்தான் இன்றைக்கு சமூகத்தில் நேர்மையான IAS ஆக இருக்கிறார். அவர் பேர் சகாயம் IAS. அன்றைக்கு அவளுடைய தாய் வந்து நேர்மையை கற்பித்தனால்தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து வீட்டுல நேர்மையை கற்பிச்சனால்தான் இன்றைக்கு சமூகத்துல அவர் வந்து நேர்மையா இருக்க முடியுது. நெல்லை ஜெயந்த வந்து அழகா ஒரு கவிதை சொல்லுவாரு, கோவிலுக்குள்
கோவிலில் கருவறைக்குள் தெய்வம் இருக்கிறது. ஆனால் இன்று வீட்டில் தெய்வத்துக்குள் தான் கருவறையே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு சமூகத்துல வந்து ஒரு பாட்டு இருக்கு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவள் நல்லவளா இல்லை கெட்டவளாவதும் மண்ணை வளர்ப்பினிலே. அந்த குழந்தை நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு ஒரு பாடுபட போகின்றவனாக இருந்தாலும் அவளுடைய வீட்டிலும் அவளுடைய அன்னை வளர்ப்பில் தான் அவன் இந்த சமூகத்துக்காகவே பாடுபட போகிறான் என்பதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் முக்கியமா. அதுபோக கண்ணதாசன் வந்து அழகா ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்றுதான் முடிச்சிருப்பாரு. நீங்க இந்த சமூகத்துக்காண்டி நாட்டுக்காண்டி பாடுபட்டாலும் கடைசி வரை உங்களுக்கு யாரோ தான் இருப்பாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சமூகத்துல நீங்க ஒரு இடத்துல அடிபட்டு வந்தாலும் கடைசியா அந்த அடிபட்ட இடத்துக்கு அன்னை மடிதான் தேவைப்படும். அப்பாவோட தோள்பட்டை தான் இருக்கும். இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். கடைசியில வந்து என்னதான் மூழ்காத சிப்பு பென்சிப்பா இருந்தாலும் கடைசி பென்சிப் வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணுமே உதவ போறது கிடையாது. பல குடும்பங்கள் வந்து ஒரு அழகான அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி சேர்ந்து நல்ல ஒரு குடும்பமா இருப்பாங்க. அந்த நல்ல குடும்பம் வந்து ஒரு அழகான வீடாகும். அந்த வீடு வந்து ஒரு 4, 5 வீடு சேர்ந்து ஒரு தெருவாகலாம். அந்த தெருவு வந்து ஒரு ஊராகலாம். அந்த ஊர் ஒரு வட்டமாகலாம், வட்டம் மாவட்டமாகலாம். அந்த மாவட்டத்தோடு அந்த மக்களோடு ஒரு கலாச்சாரமும் பண்பாடும் சேர்ந்து ஒரு நாடாகலாம். ஆகவே ஒரு நாடு என்பது உருவாவதற்கு ஒரு வீடு என்ற அடிப்படை தேவை நடுவர் அவர்களே. இதை நான் முக்கிய ஒரு கருத்தாக தெரிவிக்கின்றேன். அது ஒரு பாரத விலாஸ்ன்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்கு. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. இந்தியா என்பதே என் வீடு தாங்க. நாடு என்பதே தன்னுடைய வீடு. அதன் பின்புதான் ஒரு நாடு. ஒரு வீட்டில் தன்னுடைய கணவன், மனைவி எவ்வளவு சந்தோஷமா வந்து அந்த வீட்டோட வளர்ச்சியை கொண்டு வராங்களோ, அதே போலதான் அந்த நாடு வந்து வளருமா. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீடும் வளர்ந்து வருவதுதான். இந்த நாட்டுல அவனை நம்பி வாழணும், சமூகத்துல இவனை நம்பி வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து அவனை நம்பி இவனை நம்பி வாழ்ந்தா கடைசியில காலம் மாறாது. காலன்று மட்டும்தான் மாறும். எவனையுமே நம்பாம வீட்டுல உள்ளவங்களை நம்பி, ஏன்னா நம்ம நாட்டுக்காக போராடணும். எதை வச்சு போராடணும்? வீட்டில் உள்ள நம்பி இங்க இருக்க ராணுவ வீரர்கள் பாடுபடுறாங்கன்னா நம்ம வீட்டாளுக நம்ம நாட்டாளுக வந்து நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நம்பிதான் வந்து வீட்டை மறந்துட்டு வந்து அவங்க நாட்டுக்காக போராடல. நாடு வந்து என்னைக்குமே காப்பாத்தும். அதனால வீடை வந்து அவங்க மறந்துட்டு வந்து நாட்டுக்காக போராடல. வீடுதான் ஒரு நாடு வளர்ச்சிக்கு வீடுதான் காரணம் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை மண்ணின் மைந்தன் டாக்டர். அருமை தம்பி. பேரே வந்து பாத்தீங்கன்னா குட்டி கிருஷ்ணன் இருந்தது. சரி குட்டியா பேசி முடிப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அருமையா வந்து ஆரம்பிக்கும் போதே மதுரை மண்ணோட அந்த ஒரு தோரணையும் அந்த ஒரு கம்பீரத்தோட வந்து நான் மதுரைக்காரன் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பீரத்திலேயே வந்து பேர் சொல்லி ஆரம்பிச்சிங்க. அருமையா இருந்தது. தமிழ் வளர்த்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் வந்து இருந்த மதுரையோட அந்த வீரம் வந்து அப்படியே அவங்க பேச்சுல தெரிஞ்சுது. அதே மாதிரி நீங்க சொன்னதுலயே ஒரு அருமையான கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காந்தியை பத்தி காலமெல்லாம் அந்த காலம். ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் காந்தி படத்துக்கிற நோட்டை தான் பாக்குறாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் போதும் நீங்க வந்து இந்த தலைப்புக்கான பேசுறதுக்கு. ஏன்னா அது வந்து 100க்கு 100 உண்மை. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாட்டை பாக்குறாங்களா இல்ல காந்தியை வந்து காந்தியா வந்து மகாத்மா அமைதின்னு பாக்குறாங்கன்னா இல்ல, அது வந்து கேள்விக்குறிதான். காந்தி இருக்க நோட்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மதிக்கிறாங்க. நோட்டுக்காக வந்து நாட்டையே விற்கிற காலமெல்லாம் வந்து இந்த காலத்துல நிறைய பார்க்கலாம். காசை வாங்கிட்டு நிறைய வந்து அக்கிரமங்கள் பண்ணி இயற்கையை அழிக்கிறதாகட்டும், மரம் வெட்டுறதாகட்டும், அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கு உரிமை கொடுக்கறது, அந்த மாதிரி வந்து நிறைய வந்து பணத்தை வாங்கிட்டு நாட்டை விற்கிற ஏராளமான அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாருமே இருக்காங்க. அவங்களெல்லாம் இப்ப வந்து நாட்டுப்பற்றோட செயல்படுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இந்நேரம் கண்டிப்பா இந்தியா வந்து வளர்ந்த நாடு ஆயிருக்கும், அப்துல் கலாம் ஐயா கனவு கண்ட மாதிரிக்கு. ஆனா அதே மாதிரி இல்லை, அதெல்லாம் இல்லை. அவங்க வந்து எல்லாம் வீட்டுப்பற்றுக்காகத்தான் வந்து இது பண்றாங்க அப்படின்னு வந்து அருமையா சொல்லியிருக்கீங்க. இதையெல்லாம் எதிர்த்து இறுதியா வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்க வந்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம். ஆனா வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல மக்களிடம் வந்து நாட்டுப்பற்று தான் இருக்கு அப்படிங்கறத அடிச்சு சொல்றதுக்கு வராங்க இறுதி பேச்சாளர் லோகநாயகி அவர்கள். அடடா தமிழ். ஹலோ அண்ணா, கேக்குதா அண்ணா பேசுறது? கேக்குதுமா, பேசுங்க. அடடா தமிழா எடடா படை நீ அடிமை விலங்கை உடைத்தெறி இடடா ஆணை கொடடா சென்னீர் இனத்தை காப்போம் நாள்குறி
நடடா களத்தே இரடா கைவாள் நட உன் பகைவன் தலைபறி தொடடா போரை விடடா கணைகள் சுரடா எழட்டும் தீப்பொறி நீ சுரடா எழட்டும் தீப்பொறி என்ற தமிழ்த்தாயின் பொன்னடி தொட்டு என்னடி துவங்குகிறேன். அருமையாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அண்ணன் அவர்களுக்கும், பேச வாய்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய களஞ்சியம் வானொலிக்கும், பவித்ரா அவர்களுக்கும், எதிரணியிலும் எண்ணணியிலும் பேசி இருக்கக்கூடிய அருமையான கருத்துக்களை பதிவு செய்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இப்ப எதிரணியில வந்து வீட்டு பற்றுதான் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் இயல்பாகவே மனுஷன் அவங்க வீட்டு மேலையும் பெற்றோர் மேலையும் ஒரு பற்றும் ஒரு அன்பும் இருக்கக்கூடியது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதை மிகைப்படுத்த வேண்டியதில்லை. ஆனா அதை தாண்டி இந்த சுயநலம் நிறைந்த ஒரு சமூகமாக இந்த காலகட்டத்திலே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே மனிதனுக்கு மனதிற்குள் தன்னுடைய நாடு தன்னுடைய தேசம் அப்படின்ற ஒரு பற்று இன்றளவும் இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றதாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளால பயணம் செய்ய முடியுது. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ்றதுனாலதான் இன்னைக்கு பலருக்கும் பலருடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இன்னொருவருடைய அவர் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அங்கங்க ஒரு இடங்களில இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்து நிறைய தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தினாலும் இந்த உதவி செய்யறத வந்து நிறைய அதுல வந்து எடுத்து போடுறதுனால அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் உதவி செய்யறத வந்து நம்ம பார்த்திருக்கோம் நடுவர் அவர்களே. நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ நீங்க இந்த சோசியல் மீடியால எல்லாம் பார்த்திருப்பீங்க நிறைய. இப்போ அந்த கமெண்ட் ஒரு வீடியோ பண்ணா கமெண்ட்ல வந்துட்டு இன்னைக்கு நீங்க இது பண்ணுங்க, இந்த டாபர் ரெட் பேஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டு காட்டுங்க, இது போலாம் கமெண்ட் பண்றாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி நான் பாக்குறதுக்கு ரொம்ப இதெல்லாம் என்னடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலம் போய் இப்ப அந்த கமெண்ட்ல அவங்க சொல்றதெல்லாம் இவங்களும் செய்யறாங்க. லைக் ஆகி சப்ஸ்கிரைப் ஆகி செஞ்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்திருப்போம் நம்ம எல்லாருமே. இப்ப அதை கொஞ்சம் மாத்தி எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இன்னைக்கு நைட் நீங்க ஒரு 4 பேருக்கு இட்லி வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி இப்ப கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலையும் நம்ம இயல்பா ஒரு வீடியோ பாக்குறோம், கீழே கமெண்ட் பண்றோம், சொல்றோம் நல்லதா சொன்னேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே மாறி நிறைய கமெண்ட் இந்த மாதிரி நீங்க இவங்களுக்கு வந்து உணவு சமைச்சு கொடுங்க இல்ல வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அதை ஒரு வீடியோவா எடுத்து போடுறாங்க நடுவர்களே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாற்றம் ஏற்பட்டு இந்த சமுதாயத்துல இளைஞர்கள் மனதிலும் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மனசுலயுமே இந்த நாட்டுப்பற்று இப்போ வளர்ந்துகிட்டு தான் வருது நடுவர்களே. அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இருக்க முடியாது. இன்னைக்கு ராணுவ வீரர்கள் பத்தி எண்ணணியிலையும் பேசினாங்க, எதிரணியிலையும் பேசினாங்க. ராணுவ வீரர்கள் வந்துட்டு ராணுவ வீரர்கள்ட்ட மட்டும் தான் நாட்டுப்பற்று இருக்குன்னா ராணுவ வீரர்கள் யார் நடுவர்களே? ராணுவ வீரர்கள் இந்த நாட்டுடைய மக்கள். அந்த மக்களுக்கு நாட்டுப்பற்று ஏற்பட்டுதான் அவங்க நம்ம நாட்டையும் தேசத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ராணுவத்துல போயிட்டு சேர்ந்திருக்காங்க. தம்பி குட்டி கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொன்னாங்க. வீட்டு பற்று, வீட்டு மேலதான் பற்று இருக்கணும், வீட்டுல இருக்கவங்க தான் நமக்காக நிறைய யோசிப்பாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் தான் சொன்னாங்க. நடுவர்களே, உண்மையாவே இந்த சொந்தக்காரங்க தான் நமக்கு சூனிய வைக்கிறதே சொந்தக்காரங்க தான் நடுவர்களே. அவங்களால நமக்கு எந்த பயனும் கிடையாது. நம்ம முன்னேறினா அதை பார்த்து முதல்ல வந்து சங்கடப்படுறதே அவங்களாதான் இருப்பாங்க. ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துலயோ ஒரு தெரியாத நபர் கூட நம்ம முன்னேற்றத்தை பார்த்து நம்ம திறமையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறத சமுதாயத்துல பார்க்க முடியுது. விவசாயம் வந்து நம்ம வெறும் அதை ஒரு தொழிலா பாக்குறோம், தொழிலா நினைக்கிறோம். இன்னும் பல பேர் வந்து விவசாயத்தை கைவிடாம செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற அதுல ஒரு சேவை மனப்பான்மையும் அடங்கி இருக்கு. அதுவும் ஒரு விதமா நாட்டுப்பற்று தான் நடுவர்களே. இன்னைக்கு வந்துட்டு நாட்டுப்பற்று இல்ல, மக்களுக்கு வந்து அதிகமா வீட்டுப்பற்று தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அப்படி எல்லாருமே ஒரு சுயநல வாழ்க்கைக்குள்ள போயிருந்தோம்னா இந்த நாட்டுல வந்து எந்த விதமான வளர்ச்சியுமே இருந்திருக்காது. நாட்டுப்பற்றுனா நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு எல்லையில நின்று நம்ம போர் செய்யறதோ இல்ல நம்ம உயிரை தியாகம் பண்றதோ கிடையாது. நம்ம தேசத்துடைய கொடி ஒரு மண்ணுல கீழே கிடக்கு அப்படின்னு சொன்னா அதை எடுத்து ஒரு நிமிஷம் அந்த மண்ணை நம்ம சட்டையில தொடச்சிட்டு நம்ம அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டோம்னாவே அந்த சின்ன விஷயம் கூட இது என்னுடைய நாடு, இது என்னுடைய தேசம், என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் போராடி காப்பாத்தி ரத்தம் சிந்தி இன்னுயிரை நீத்து இந்த வாங்கி கொடுத்த சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு பற்று இருக்கு பாத்தீங்களா? அதனுடைய வெளிப்பாடுதான் நம்முடைய தேச கொடி கீழே கடந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம வச்சுட்டு போறது நடுவர்களே. இந்த கருத்தை நம்ம இன்னைக்கு எத்தனையோ பேர்கிட்ட அது இருக்கு நடுவர்களே. அருமையான ஒரு நிறைய பாடல் கேட்கும் பொழுது கூட நமக்கு தேசப்பற்று வெளிப்படும். ஒரு அருமையான பாடல் பாருங்க. வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றன்றோ, பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா,
வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா, எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இது இரண்டும் கலந்தது எங்கள் தேசமே, இது தீயிலிருந்து வந்த தேசமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பாடல் இன்னைக்கு எத்தனையோ பேரோட போன்ல ரிங்டோனை கேட்கும் போதெல்லாம் எனக்கு தோணுது, நம்ம மறைந்து போன அந்த தேசப்பற்றை இப்ப மீண்டும் அது வந்து உயிர் தெளிந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி தேசப்பற்று பாடல் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு நிமிடம் உடல் சிலிர்த்துதுன்னு சொன்னா, அதை நினைச்சு நம்ம ஒரு இடம் வருத்தப்பட்டோம்னு சொன்னா, அதுதான் தேசப்பற்று. அந்த இடத்துல தான் தேசப்பற்று வந்து தோன்றி மறையுது. எத்தனையோ உதவும் உள்ளங்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதெல்லாம் இந்த நாட்டு மேலேயும் இந்த நாட்டு மக்கள் மேலேயும் இருக்க அக்கறையில தான். சொன்னாங்க இன்னைக்கு ரோட்ல தண்ணி ஊத்துனா யாரும் பாக்குறது இல்லைன்னு. இப்ப வரைக்கும் எந்த ஒரு இடத்துல வந்து தண்ணி லீக் ஆனாலும் அதை வந்துட்டு நான் இறங்கி நான் அதை க்ளோஸ் பண்ணாம அதை டேப் பண்ண வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணதே இல்லை. என்ன மாதிரி நான் ஒரு 4-5 பேரை நான் உண்மையாவே பார்த்திருக்கேன். சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லல. நடுவர்களே ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஒரு குட்டி உண்மையா இந்த பட்டிமன்றத்துக்காக இந்த நான் சொல்லணும் அப்படின்லாம் நான் சொல்லல. இந்த ஒரு சின்ன பையன் ஜெயசீலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையனை நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்திருந்தேன் நடுவர் அவர்களே. அந்த பையன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆன்ஸ்பின்னு ஒரு ஸ்கூல்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல்ல தான் போல ஒரு ஃபிளாக் எடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க. அப்போ அதுல முடிச்சுட்டு போறப்ப அந்த பையன் அந்த கூட்டத்துல வந்துட்டு கீழே உளுந்து அவங்க மிஸ் யாருமே கவனிக்கலன்னா லாஸ்ட் சாக்லேட் கொடுக்குறப்ப ஒரே கூட்டம், எல்லாம் ஒருத்தர் தள்ளி விட்டு ஒரே கூட்டம். அந்த பையன் வந்து கீழே விழுந்து வரானா, அது எதிரில இருக்க கோவிலுக்கு தான் போயிட்டு வந்து நான் பார்த்துட்டு உள்ளார போயிட்டு தூக்கிட்டேன் அவனை. அப்போ வந்து என்ன பண்ணானா, அவன் என்ன இதுக்குள்ளார திரும்பி இப்படிதானே போகணும், ஏன்பா திரும்பி வரீங்க, எங்க போகணும்னு கேட்டா, அவன் சட்டையில குத்திருந்த அந்த கொடி வந்து கீழே விழுந்திருந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்காக தான் வந்து அதை கையில வச்சிருக்கான். அதுல எல்லாம் ஒரே மண்ணு அவன் சட்டையில எல்லாமே. ஆனா அந்த கொடியை வந்து அவன் வந்து அப்படியே புடிச்சிருக்கான், அப்படி சட்டை மேல வச்சு புடிச்சிருக்கான் அந்த கொடியை அந்த பையன். அப்போ ஒரு நிமிஷம் தோணுச்சு, நீங்க பாருங்க நடுவர்களே, உங்க அப்பா அம்மா வந்து அந்த விஷயத்த அவனுக்கு சொல்லி கொடுத்து அவங்க எவ்வளவு தேசப்பற்று மிக்கவர்களா இருந்தா ஒரு சின்ன குழந்தைகிட்ட நம்ம தேசிய கொடியை பத்தின உணர்வையும் நம்ம தேசிய கொடி தேசத்தோட பெருமையையும் பெருமிதத்தையும் ஒன்றுபட்ட இந்த பாரதத்தை பற்றிய எத்தனை பற்றுடையவர்களாக அந்த பெற்றோர் இருந்தா அந்த பையனுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த மறைமுகமாக இந்த மறைமுகமாக இல்ல நேரடியாகவே தேசத்தின் மீது அளப்பரிய பற்று வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. ஓட்டு போறது எப்படி சொல்லியிருந்தாங்க, ரொம்ப 80 வயசுல 85 வயசுல முடியாதவங்க கூட போயிட்டு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்களுமே இருப்பாங்க. சதவீதம் கம்மியாக இருந்தாலும் கூட அந்த பற்றோடு இருக்க மக்களும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த தேசப்பற்று இன்னமும் இந்த தேசம் என்னுடைய தேசம் அப்படிங்கிற எண்ணம் வந்து பரவலாக இன்று அனைவரின் மனதிலுமே இருக்கு. அதை தூண்டி விடும் பொழுது அது இன்னும் பயங்கரமா வந்துட்டு நம்ம கண்கூடாக தெரியும் அளவுக்கு தேசப்பற்று வெளிப்படும். இந்த சின்ன குழந்தையோட நான் அந்த விஷயம் சொன்ன பாருங்க, அதை பாக்குறப்பதான் எனக்கு தோணுச்சு, இன்னும் தேசப்பற்று இருக்கு, அது என்றுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால இன்னைக்கு நான் வீட்டுப்பற்று என்பது இயல்பாக இருக்கக்கூடியது. அனைவருக்கும் அவர்கள் வீட்டு மீது பற்று இருக்கத்தான் செய்யும். அதையும் கடந்து இந்த பாரதத்தின் மீதும் தேசத்தின் மீதும் இன்று வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கும் அன்றிருந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய தேசம் என்ற எண்ணம் மனதிலே மறைமுகமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது, என்றுமே இருக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். அருமை அருமை அம்மா, அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா இறுதி பேச்சாளர்னா அவங்க வந்து நான் ஒரு பேச்சாளரே போதும், எங்களோட அணிக்கு வந்து நான் வந்து வலு சேர்த்துக்கிறேன், இறுதியா வந்து நான் பேசின கருத்தாலேயே வந்து நடுவர் எனக்கு தீர்ப்பு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து அற்புதமா வந்து உங்களோட கருத்தை எல்லாம் தெரிவிச்சிருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்தே வந்து அற்புதமா பேசிட்டீங்க. வீட்டுப்பற்று எங்க எங்க இருக்கு, நம்ம வந்து ஒரு நல்லது பண்றோம் நல்லா இருக்கோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்மளை குறைவு பேசுறதே வந்து நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்னுங்கிற கருத்துல இருந்து ஆரம்பிச்சிங்க. அதே மாதிரி நம்ம வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குள்ளயும் ஒரு வித நாட்டுப்பற்று இருந்திருக்கு, எல்லாருமே சுயநலமா நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு வளர்ச்சி வந்து நம்ம நாட்டுக்கு இருந்திருக்காது அப்படிங்கிற கருத்தெல்லாம் முன் வச்சிங்க. அதே மாதிரி நம்மளோட தேசிய கொடியாகட்டும் தேசிய பாடல்களாகட்டும் அதெல்லாம் கேட்கும்போது நம்ம அறியாமலே வந்து நமக்குள்ள இருக்கிற பற்று வந்து வெளிப்படும் அப்படிங்கிற உணர்வுகளையும் வந்து அற்புதமா சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வாக்குப்பதிவுகள்ல வந்து இன்னும் வந்து சதவீதங்கள் கம்மியாக இருந்தாலும் கூட 80 வயதுக்கு மேல இருக்கிறவர்கள் 90 வயதுக்கு இருக்கிறவர்கள் வந்து அவங்களோட நாட்டுப்பற்றுனாலையும் ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணத்தாலையும் வந்து ஓட்டு போடுற அப்படி ஒரு நாட்டுப்பற்றோட இருக்கிறவங்களும் வந்து இன்னும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கறது வந்து அருமையா வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. இதையெல்லாம் வைத்து கடைசியா வந்து நீங்க வந்து நாட்டுப்பற்று தான் என்னன்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாதுங்க, நான் வந்து இறுதியா பேச போறேன், இந்த பேச்சுல வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும், இதோட வந்து நீங்க பட்டிமன்றம் பேசுறதே வந்து இந்த நாட்டுப்பற்றுங்கிற தலைப்பு வீட்டுப்பற்றுங்கிற தலைப்புலயே பேச மாட்டீங்க, வீட்டுப்பற்று தான் அடிச்சு சொல்லுவீங்கிற அளவுக்கு பேசுறதுக்காக வர இருக்காங்க சித்திரப்பாவை அவர்கள்.
அற்புதமான பெயர், தமிழ் பெயர்ல வந்து பெயரே வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு, சித்திரப்பாவை. அது மட்டும் இல்லாம தமிழ் கட்டுரைகள், கவிதைகள், கருத்தரங்கங்கள்னு தமிழுக்காக வந்து நிறைய செஞ்சிருக்காங்க. இறுதி பேச்சாளர்கள் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் ஐயா, மிக்க நன்றி உங்களோட வரவேற்புக்கு. அவையோர் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் இத்தகைய அரிய வாய்ப்பினை அளித்த களஞ்சியம் சமூக வானொலிக்கு ஒரு நல்வணக்கம். ஐயா, நம்மளோட டாபிக் பாத்தீங்க அப்படின்னா மக்களிடையே இருப்பது நாட்டுப்பற்றா வீட்டுப்பற்றா, இதுலயே தெரிஞ்சிடும். நம்ம மக்களிடையே இருக்கிறது தான் கேட்டிருக்கோம். நம்ம எதிரணியில பேசினவங்க சொல்றாங்க நம்ம ராணுவ வீரர்கள் இருக்காங்க, நம்ம நாட்டுக்காக உயிர் கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க, கண்டிப்பா அவங்களோட சுதந்திர போராட்டத்துக்கு நம்ம தலைவணங்கணும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு நாட்டுப்பற்று இருக்குங்கிறாங்க. அந்த பாயிண்ட நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த நாட்டுப்பற்று இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அருமை சகோதரி இப்ப கடைசியா பேசின எதிரணியினர் சொன்னாங்க, ஒரு குட்டி மாணவனை எடுத்துக்காட்ட சொன்னாங்க ஐயா. அவங்க சொல்லும் போதே அவங்களே ஒரு பாயிண்ட்டை எடுத்து கொடுத்தாங்க, அவங்க அம்மா அப்பா சொல்லி வளர்த்திருக்காங்க அப்படின்ட்டு. அந்த நாட்டுப்பற்றுங்கிறது அந்த வீட்டு பற்றுல இருந்து அங்க தொடங்கிருக்கு அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட முன்வைக்க கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா சகோதரி சொல்லும் போதே ஒரு குடும்பம் அப்படிங்கிறது தனிமனித பற்று அப்படிங்கறதுதான் இங்க அதிக பேருக்கு இப்போதைக்கு இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல எல்லாரும் ஒரு நேதாஜியாவோ இல்ல ஒரு காந்திஜியாவோ இருக்க முடியாது. யாரும் போய் போர்ல நின்று எல்லையில நின்று போர் போராட்டத்தை பண்ணாதான் என்னோட நாட்டுப்பற்று அப்படிங்கறத காட்ட முடியாது. ஆனா ஒரு தனி மனிதனுக்குள்ள அவனோட மனசுக்குள்ள இந்த காலகட்டத்துல நாட்டுப்பற்றை விட வீட்டுப்பற்று மேலோங்கி இருக்குங்கிறது எடுத்துக்காட்டு அதிகமாவே இருக்குது. உதாரணத்துக்கு இப்ப அம்மா சொன்னாங்க வீட்டுப்பற்று இருக்கு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அந்த சாதாரண விஷயம் தான் இப்ப மேலோங்கி இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. நம்ம நாட்டுல நம்ம பறக்கிறோம் ஐயா, நம்ம அரசாங்கமும் சரி நம்மளோட கவர்மெண்ட் அதிக தளத்திட்டங்களை ஒரு மாணவன் வந்து நம்மளோட அம்மா வந்து அது சமூக பணி பண்ணவங்க இருக்காங்க. நம்ம என்னோட அணியில இருக்க அனுசி அவர்கள் வந்து சத்துணவு திட்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளோட அரசு அதிக திட்டங்கள் இருக்கு. ஒரு குழந்தை ஒரு கருவுல வந்த நாள்ல இருந்து 1000 நாட்கள்னு ஒரு திட்டத்தை நம்ம கவர்மெண்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த குழந்தை ஊட்டச்சத்து குறைவு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஒரு சத்தான குழந்தையா வரணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த குழந்தை எந்த குறைபாடும் இல்லாம வளரணுங்கிறதுக்காக அந்த குழந்தைய தன் தாய் எப்படி பார்க்கிறாங்களோ அதே மாதிரி தன் தாய்நாடும் பேணி காத்து அந்த குழந்தைய வளர்க்குது. ஆனா அந்த குழந்தை நல்லா படிக்குது, ஒரு நல்ல கல்வி எடுத்துக்குது, அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசை பார்க்குதுயா. ஏன்னா ஒரு தனிமனித பற்று, வீட்டுப்பற்று. என் வீட்டுக்காக நான் உழைக்கணும், எங்க அம்மா அப்பா என்னை படிக்க வச்சாங்க, இல்ல என்னோட சுற்றத்துக்கோ என்னோட கூட பிறந்தவங்களுக்கோ நான் கட்டாயம் என்னோட கைமாறு செய்ய வேண்டிய ஒரு இதில் தள்ளப்படுறேன். அதனால நான் வந்து அப்போதைக்கு எனக்கு நாட்டுப்பற்று அங்க போடல, என் நாட்டை விட்டு நான் அயல் நாட்டுக்கு போறேன். நம்ம பாட்டிலேயே இருக்கு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இப்போ எத்தனை பேர் முடிச்சுட்டு இங்க நாட்டிலேயே வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அயல் நாட்டுல அதிக சம்பளம் வருது, அங்க போய் செட்டில் ஆகுறேன், அங்கேயே ஒரு கல்யாணம் பண்றேன், அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவை அங்க அழைச்சிட்டு போயிடுறேன். இதுல எங்க இருந்து நாட்டுப்பற்று பார்க்க முடியுது? அவங்க சொன்னாங்க ஒரு பாட்டை கேட்டா எனக்கு உணர்ச்சி வருது. ஆமாய்யா, கண்டிப்பா நம்ம ஒரு நாட்டுப்பற்றா இருக்க எல்லாருக்குமே என் பாட்டை கேட்கும் போது உணர்ச்சி வரணும். அதுல மட்டும் என்னோட உணர்ச்சியோ அந்த ஒரு நாள்ல ஸ்டேட்டஸ் வைக்கும் போது மட்டும் என்னோட உணர்ச்சி இருக்கிறது வந்து நாட்டுப்பற்றா ஆகாது. ஏன்னா சுதந்திர தினத்தை அன்னைக்கு சொன்னாங்க, என்னோட அனுசியா சகோதரி அருமையா சொன்னாங்க, ஒரு நாள் அன்னைக்கு நாங்க எத்தனை பேரும் சுதந்திர தினத்துக்கு போறோம், நம்ம இதுலயே வைக்கும் போது நம்ம அலுவலகங்கள் ஆகட்டும், கல்லூரி ஆகட்டும், பள்ளிக்கூடங்கள் ஆகட்டும், அருகில் உள்ளவர்கள் மட்டும்தான் வைக்கணுங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. ஏன் நாட்டுப்பற்றுங்கிறது அருகில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? மத்தவங்க எல்லாரும் அது ஒரு விடுமுறையா பாக்குறாங்க. எத்தனை பேர் காலண்டர்ல வந்து சுதந்திர தினம் வந்து சண்டேல வந்துடக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையில வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிற நம்ம எத்தனை பேர் இருக்கும்? இதுல எத்தனை பேருக்கு அங்க நாட்டுப்பற்றா வீட்டுப்பற்றாங்க போது அந்த ஒரு நாள் என் வீட்டு கூட போகணும்னு யோசிக்கிறவங்க மத்தியில எங்க நம்ம நாட்டுப்பற்ற பார்க்க முடியுது? அதே மாதிரி என்னோட அணியினர் வந்து ஓட்டை பத்தி சொன்னாங்க, அதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓட்டு போடுறதுக்கு நமக்காக இருக்காங்க அப்படின்னா ஒரு 60-70% ஓட்டு தான் பதிவாகுது. நோட்டாங்கிறதுக்கு கூட போய் பதிவு பண்றாங்க. எனக்கு ஒரு உரிமை இருக்கு, மிகப்பெரிய சக்தின்னு சொன்னாங்க. அந்த சக்தியை நம்ம எந்த விதத்துல பயன்படுத்துறோம்? ஏன்னா எனக்கு அதுல உள்ள ஆர்வம் குறைந்து வீட்டுப்பற்று, ஆமா இது ஒரு நாள் போய் நான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த போறதில்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் இப்போதைக்கு அந்த வீட்டுப்பற்றுங்கிறது அதிகமா இருந்ததுனால நாட்டுப்பற்றுங்கிறது கம்மியா இருக்கு. நாட்டுப்பற்று இருக்கு என்னைக்கு இப்ப எனக்கு சுதந்திர தினம் வருதா, அன்னைக்கு வந்து நான் வந்து தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியை பாக்குறேன், தொலைக்காட்சியில வரலாறு போடுவாங்க, அப்ப வந்து அப்படியே நான் நிகழ்ச்சியில பாடுவேன், ஐயோ என்னோட நாடு இப்படிதான் சுதந்திரம் வாங்கியிருக்காங்க. அடுத்த 2 நாள் அதை மறந்துடும். அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஓடுறது எல்லாமே நம்மளோட வீட்டுக்காகவும் வீட்டுப்பற்ற வச்சுதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம இன்னைக்கு பட்டிமன்றம் பேசுறோம், இன்னைக்கு நம்ம பேசும்போது என்ன நாட்டை பற்றி பேசும்போது எனக்குமே ஒரு உணர்ச்சி இருக்குதான் செய்யுது, அதை என்னால மறுக்க முடியாது. அதனால எனக்கு நாட்டுப்பற்று மட்டும்தான் இருக்கு, வீட்டுப்பற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. வீட்டுப்பற்றும் முக்கியம், நாட்டுப்பற்றும் முக்கியம். ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த காலகட்டத்துல நாட்டுப்பற்றை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வீட்டுப்பற்று தான் மேலோங்கி இருக்குது. ஏன்னா ஒரு தனி மனிதன் அவனுடைய குடும்பத்துக்காகவும் அவனோட வளர்ச்சிக்காகவும் தான் இப்போதைக்கு போராடுறான். எல்லையில ராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் போது மட்டும்தான் நம்ம அவங்கள பத்தி பேசுறோம். அந்த ராணுவ வீரரே தன் குடும்பத்துக்காகவும் கூட தான் அந்த ராணுவத்துக்கு போறான். நாட்டுக்காக போறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. முன்னாடி எல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தைய போய் நீங்க என்ன ஆக போறீங்கன்னு கேட்டா நம்ம ஒரு காவலர் ஆக ஒரு ராணுவ ஆகிறோம்னு சொல்ற சதவீதம் அதிகமா இருந்தது.
ஆனா இப்ப வந்து நான் ஒரு கம்பெனி ஆகணும், இல்ல வந்து ஒரு அதிகமா பல்வேறு துறைகள்ல இருக்கு, அதுக்குதான் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படி போறது கூட தப்பு இல்லை. அதனால நான் என் நாட்டுக்கு என்ன செய்ய போறேங்கிறது, நான் அதை கத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போக போறேன் அப்படிங்கிற ஆர்வத்துலதான் இப்போ வளர்ற சமுதாயம் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி சொன்னாங்க, சமூக வலைதளங்கள்ல போடுறது வந்து நல்லா வந்து இது மாதிரி ரீச் ஆகுது, அதை பார்த்து நல்லது செய்யறாங்கய்யா, யாரும் இல்லைன்னு சொல்லல. அதுலயுமே ஒரு வீடியோ எடுத்து அதுலயுமே ஒரு தன்னலம் இருக்கதான் செய்யுது, அதை நம்ம மறுக்க முடியாது. அத மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது, ஒரு நிலச்சரிவு நடக்கும் போது போய் உதவி செய்யறாங்க, அது யாரும் இல்ல. அப்போதைக்கு ஒரு மனிதாபிமானம், அங்க நாட்டுப்பற்றுங்கிறது இல்ல, அங்க மனிதாபிமானமும் ஒன்று இருக்கு. என் நாட்டுக்கு மட்டும் நான் செய்யல, அந்த இடத்துல ஒரு மனிதனா சக மனிதனா நமக்குள்ள இருக்க மனசாட்சி எழுப்பி நம்மள கேள்வி கேட்கும். அப்போதைக்கு நம்ம உதவி செய்யலன்னா நம்ம மனிதனாவே இருக்க முடியாது. அந்த ஒரு மனிதாபிமானத்துல நம்ம உதவி செய்யறோம். அதே சில ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம சாலைகள்ல பார்க்க முடியுது, இல்ல ஒரு எத்தனையோ குற்றங்கள் நடக்குது, நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. அதே இடத்துல இந்த அலைபேசியை வச்சு சமூக வலைதளங்கள்ல எடுத்து வெறும் போஸ்ட் மட்டும் போடுறவங்க எத்தனையோ பேர். ஏன்னா அந்த சமூக வலைதளங்களின் மேல் இருக்கிற அக்கறை நம்ம சமூகத்திடமோ சமூக மக்களிடமோ இப்ப இல்லைங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய உண்மை அது ஐயா. அப்புறம் எங்களோட அனுசியா அம்மா சொன்னாங்க, நம்மளோட ஓட்டு இந்த வெளிநாடு போய் படிக்கிறது இதுலதான் ஆர்வம் காட்டுறாங்கன்ட்டு. இதுல எத்தனை பேரை வந்து நான் வந்து அரசு பள்ளியில தான் படிக்க வைப்பேன், இல்ல என்னோட நாட்டுக்காக தான் பண்ணுவேன். நல்லா படிச்சு நல்ல சம்பளம் வெளிநாட்டுக்கு வருதுன்னா எந்த அப்பா அம்மாவும் போகலாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட குடும்பத்து தேவைக்காகவும் அவங்களோட இதுக்காகவும் வெளிநாட்டுக்கு போய் அங்க இருந்து நாட்டுப்பற்று மீறி அந்த வீட்டுப்பற்று வர்றதுனால இப்போதைக்கு உள்ள காலகட்டத்துல நாட்டுப்பற்றை தாண்டி வீட்டுப்பற்றே மேலோங்கி நிற்குது அப்படிங்கிறத சொல்லி என்னோட கருத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி. அருமை அம்மா. பேருக்கு ஏற்றபடியே வந்து தமிழ்ல வந்து அற்புதமா வந்து உங்களோட பேச்சை வந்து நிறைவு செஞ்சிருக்கீங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருந்தது. குறிப்பா சொல்ல போனா வந்து அந்த வெளிநாட்டுக்கு செல்பவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அதை வந்து நாட்டுப்பற்றா வீட்டுப்பற்றான்னு கேட்டா கண்டிப்பா வீட்டுப்பற்றுன்னு தான் சொல்லணும். கடந்த 5 வருஷங்கள் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா முன்னது இருந்ததை விட இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்பவர்கள் படிக்கிறதுக்காகட்டும், வேலை தேடி செல்பவர்களாகட்டும், இந்தியாவில இருந்து வெளியே செல்பவர்களோட எண்ணிக்கை வந்து உயர்ந்து கொண்டேதான் இருந்திருக்கு வருஷம். இது வந்து வந்து நம்ம நாட்டுப்பற்றுன்னு சொல்ல முடியுமானா அது வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து நாட்டுக்காக எதுவும் செய்யறதில்ல, அவங்களோட வீட்டுக்காகவும் வீட்டோட சூழ்நிலை வந்து உயரணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்க வேலை செய்து அவங்க வீட்டுக்காக தான் பாதுகாத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து நம்ம வந்து என்னதான் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அப்படின்னாலும் அது வந்து கிடைக்குமா, அது நாட்டுப்பற்றா இருக்குமா அப்படின்னா அது வந்து இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்னதான் நம்ம அந்த மாதிரி பாடல்கள் கேட்கும் போதும் கொடிகளுக்கு இது பண்ணும் போதும் வந்து நமக்கு பற்று வருது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு 2 நாள் தான். ஒண்ணு வந்து சுதந்திர தினம், இன்னொன்னு வந்து குடியரசு தினம். இந்த 2 நாட்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த சுதந்திரத்தை அந்த நாட்டுப்பற்று இருக்கு. மத்த மீதி 363 நாளும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுப்பற்று தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் வந்து அருமையா இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 பேச்சாளரும் வந்து அவங்களோட பேச்சை வந்து அருமையா பேசி முடிச்சுட்டாங்க. இப்ப வந்து நடுவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க 3 பேர் பேசியிருக்கோம் எங்க அணியில, அவங்க வந்து எதிர் அணியில ஒரு 3 பேர் பேசியிருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நாட்டுப்பற்றா வீட்டுப்பற்றா அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம வந்து எப்பவுமே பொதுவா வந்து எப்படி தீர்ப்பு சொல்லுவோம் அப்படிங்கிறது பவித்ரா தங்கச்சி அவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி என் பட்டிமன்றங்கள் கேட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வகையில் இப்ப வந்து நம்ம நாட்டுப்பற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய பேச்சாளர்கள் சொன்ன மாதிரி ஆசிரியர்களாகட்டும், இராணுவ வீரர்களாகட்டும், சமூக பணியாளர்களாகட்டும், தமிழ் ஆர்வலர்கள், நாட்டுக்காக பணி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வலர்கள் வந்து நிறைய பேர் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்து சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சுட்டே தான் இருக்காங்க. எடுத்துக்காட்டு நம்ம இப்ப திரையுலகினரே பாத்தீங்க அப்படின்னா நடிகர்கள் சூர்யா ஆகட்டும், லாரன்ஸ் அவர்களாகட்டும், KPI பாலா ஆகட்டும், இந்த மாதிரி நமக்கு பெயர் தெரிஞ்சவர்கள் அவங்க செய்யற உதவிகள் வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும், செய்தித்தாள்கள் மூலமாகவும், ஊடகங்கள் மூலமாகவும் வந்து நமக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வந்து நாட்டுக்காகவும் நிறைய செலவு பண்ணிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நடிகர்கள் மட்டும் இல்லாம நிறைய அறக்கட்டளைகள், சமூக நல அமைப்புகள் வந்து இப்ப இளைஞர்கள் மத்தியிலும் சரி, ஓய்வு பெற்றவர்களும் வந்து சேர்ந்து அமைத்து அந்த மாதிரி நிறைய வந்து சோசியல் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ், NGOs எல்லாம் வந்து ஆரம்பிச்சு நிறைய வந்து நாட்டுக்காக பணி வந்து நிறைய செஞ்சுட்டே இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம கணக்கில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நாட்டுப்பற்று வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் வந்து நீங்க நாட்டுப்பற்று வந்து ஸ்டேட்டஸ்ல தான் காட்டுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அப்படி நம்ம நாட்டுக்காக நம்ம வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த பாடல்கள் கேட்கும் போதும், நம்ம தேசிய கொடியை பார்க்கும் போதும் நம்மளையே அறியாம நமக்கும் வந்து கண்டிப்பா அந்த தேசப்பற்று அப்படிங்கிறது, நாட்டுப்பற்று அப்படிங்கிறது நம்ம ஒரு உணர்வு வந்து நமக்கு வெளிப்படுது. அதை வந்து நம்ம வெளிப்படுத்துற விதம் தான் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறோமே தவிர நாட்டுப்பற்று இல்லாமல்லாம் இல்ல. நம்மளால முடிந்ததை ஒரு நிமிடமாகட்டும், 2 நிமிட காணொலியாகவோ
இல்ல ஒரு வாக்கியங்களாவோ வந்து ஸ்டேட்டஸ் வச்சு வந்து அந்த நாட்டுப்பற்ற காமிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து நாட்டுப்பற்று வளர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து நேரடியா சொல்லிட முடியாது. அதே மாதிரி எதிரணிகள்ல பேசினவங்க வந்து நிறைய சொன்ன கருத்துக்கள்ல முக்கியமான கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஹ் குப்பைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து மறுக்க முடியாத உண்மைகள். நம்ம ரோட்லயே நம்ம போறப்ப நம்ம டிராவல் பண்றோம், நம்ம ஒரு வெளி இடங்களுக்கு போறோம் அப்படின்னா எத்தனையோ குப்பைகள் ரோட்டுகள்லயாகட்டும், இடங்கள்லயாகட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தரவு. அந்த நாட்டுப்பற்று இருக்கிறவங்க வந்து வாக்கு போடுவாங்க அப்படின்னாலும், அப்ப போடாம இருக்கிறவங்க கிட்ட நாட்டுப்பற்று இருக்கா அப்படின்னு கேட்டா அது இல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அவங்களே வந்து டைரக்டா சொல்ற மாதிரி ஒரு பொருள் வந்துரும். ஏன்னா நாட்டுப்பற்று இருந்தா அவங்க வந்து ஓட்டு போடாம இருக்க மாட்டாங்க. யாருக்கோ ஒண்ணு சுயேட்சை வேட்பாளருக்கோ நோட்டாக்கோ வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க கண்டிப்பா. கிட்டத்தட்ட 30% பேர் போடாம இருக்காங்க அப்படின்னா அதையே வந்து எடுத்துக்கலாம். நீங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப 70% பேர் போட்டிருக்காங்கல்ல, அதுதான் அதிகம். அப்ப அவங்களுக்கெல்லாம் நாட்டுப்பற்று இருக்கு அப்படிங்கிற வாதம் முன்வைக்கிறதுனா முன்வைக்கலாம். ஆனா அப்படியே இருக்கும்போது இன்னொரு கருத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல பணத்துக்கு இருக்கிற மதிப்பு, அதாவது நோட்டுக்கு இருக்கிற மதிப்பு நாட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அது சுத்தமா இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய பேரு காசுக்காக தான் வேலை செய்யறாங்க. உதாரணத்துக்கு இந்த வெளிநாடு செல்றது கூட பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாடு நம்ம வந்து நாட்டுக்காக உழைக்கணும். அதை வந்து விட்டு கொடுக்க கூடாது. வெளியில அந்நியர்களுக்கு வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற காலமெல்லாம் வந்து போயிருச்சு. நம்ம வீட்டுக்காக நம்ம வெளிநாடு சென்று படிக்கிறதாகட்டும், தொழில் செய்து அங்க சம்பாதிச்சு வந்து நம்ம நல்லா இருக்கணும். இல்ல நம்ம குடும்பத்தையே அங்க கூப்பிட்டு போகணுங்கிற எண்ணிக்கை எல்லாம் உயர்ந்து கொண்டே தான் வருகிறது. அது அந்த வகையில் நாட்டுப்பற்று குறைந்திருக்கு அப்படிங்கிறத மாதிரி சொல்லலாம். இன்னொரு முக்கியமானது எடுத்துட்டீங்கன்னா, நம்ம பட்டிமன்றம், பொதுத்தளங்கள்ல அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சமயத்துல கண்டிப்பா அரசியல் ஆகட்டும், அரசு அதிகாரிகள் இல்ல நடக்கிற ஊழல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பேசியே ஆகணும். ஏன்னா நாட்டுப்பற்று அப்படிங்கிறது அவங்களுக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி நடக்கிற மோசடிகள், எத்தனையோ மோசடிகள் ஆகட்டும், எத்தனையோ விளைவுகள், நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தங்கமே கூட பறிபோனதா வந்து இப்ப கடந்த ஒரு 5 நாளா ஓடிட்டு இருக்கிற இதுல வந்து எவ்வளவு அரசியல் நடந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும். நமக்கு வந்து அந்த ஒருத்தங்க போராடினாங்க அப்படிங்கறக்காக ஒரு சில்வர் மெடல் உறுதி ஜெயிச்சிருந்தா தங்கம் மெடலே வந்து நமக்கு கிடைத்திருக்கும். ஒலிம்பிக்ஸ்ல தங்கம் வாங்குறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். அதுலயே நிறைய அரசியல் நடந்ததாக பேச்சுகள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தொழிலதிபர்களுக்கு நம்ம நிறைய அரசாங்கம் கொடுக்கிறது, அவங்களுக்கு கொடுக்கிற முன்னுரிமைகள், அவங்களுக்கு கொடுக்கிற அந்த பர்மிஷன்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸ், டாக்ஸ் ரேட் மாத்துறது, இதெல்லாமே பார்க்கும்போது அரசியல்வாதிகளாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த நாட்டுப்பற்று அப்படிங்கிறது நிறைய இருந்திருந்தா கண்டிப்பா இது மாதிரியான தவறுகள் வந்து அறவே நீக்கப்பட்டு இருக்கும். அதே மாதிரி இறுதியா சொல்ல போவோம் அப்படின்னா, நான் எப்பவுமே முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சரிசமமா தான் எல்லா இதுலயும் சொல்லியிருப்பேன். 2மே பொதுவா இருக்கிற மாரி தான் எல்லா பட்டிமன்றத்திலயும் தீர்ப்பு குடுத்திருப்பேன். ஆனா இந்த பட்டிமன்றத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் மக்களிடம் அதிகம் இருப்பது வீட்டுப்பற்று தான் என்று கூறி, இதுடன் எனது பேச்சை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நடுநிலை தவறாத அண்ணன் வந்து ரொம்பவே அருமையான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து எந்த ஒரு தலைப்புகளாக இருந்தாலும் அதுல வந்து அந்த நடுநிலை மாறாம அண்ணன் வந்து எப்பவுமே தீர்ப்புகள் கொடுப்பாங்க. அதே போல இன்னைக்கும் வந்து ஒரு அருமையான தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ரொம்பவே சிறப்பாக இருந்தது பட்டிமன்றம். நிச்சயமாக கேட்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்பவே வந்து சிறப்பாக இந்த பட்டிமன்றம் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நிறைய பேர் வந்து இன்னைக்கு புதுசா பேசியிருந்தீங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாமே எங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரிய வந்தது. ரொம்பவே அருமையா வந்து பேசியிருந்தீங்க. முதலாவதா வந்து முத்துமாரி அக்கா பேசும் பொழுதே வந்து ஒரு கவிதையில தொடங்கி நடுவர வந்து ஒரு சரம் மாரியா நிறைய கேள்விகள் எழுப்பி ரொம்பவே வந்து சிறப்பா அவங்களுடைய வாதத்தை வந்து வச்சாங்க. அதே மாதிரி அனுஷ்யா அக்கா முதல் முறை பேசுற மாதிரி இல்லவே இல்லக்கா. நிச்சயமா ரொம்பவே சூப்பரா நச்சுன்னு 4 கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ரொம்ப சிறப்பா வந்து உங்களுடைய வாதத்த வந்து வச்சிருந்தீங்க. நிச்சயமா எனக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. பலமுறை வந்து பேசினவங்க கூட இந்த மாதிரி பேசுவாங்களா? அப்படின்றது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான். ரொம்பவே வந்து சிறப்பா இருந்தது. அது மாதிரி வந்து பார்மிதா, அந்த மழலை, அந்த மழலையில ரொம்பவே வந்து சிறப்பா ரத்தின சுருக்கமா ரொம்பவே வந்து அழகா வந்து பேசியிருந்தாங்க. அது மாதிரி குட்டி கிருஷ்ணன் தம்பி. நிச்சயமா இவங்க வந்து ரொம்ப சிறப்பா வந்து பேசுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது. அந்த கருத்துல எந்தவித மாற்றமுமே இல்லாம பட்டுன்னு ரொம்பவே சூப்பரா அடுத்தடுத்த நிறைய கருத்துக்களை வச்சு ரொம்பவே சிறப்பா வந்து பேசியிருந்தாங்க. அதே மாதிரி லோகநாயகி, இவங்கள பத்தி நம்ம சொல்லவே வேணாம். அந்த கருத்து தெளிவு, அத வந்து
வெளிப்படுத்துற விதம் ரொம்பவே வந்து அழகா, அருமையா ஒரு பாடல் எல்லாம் பாடி, ரொம்பவே வந்து சிறப்பா வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. இவங்களுடைய கனவு, இவங்களுடைய லட்சியம் வந்து இந்த நாட்டுக்காக நம்ம ஒரு மாற்றத்த கொண்டு வரணும் அப்படின்றத இந்த பட்டிமன்றத்துக்காக மட்டும் இல்லாம, அவங்க வாழ்க்கையிலுமே அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. அத வந்து ஒரு தோழியா வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆம், அவங்களுடைய கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முதலமைச்சர் ஆகி நம்மளுடைய நாட்ட வந்து ஒரு நல்ல ஒரு நாடாக மாத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு கனவு. அத வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து சிறப்பா வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க அவங்களோட டிபி எடுத்து பார்த்தாலும் கூடவே ஒரு நாட்டுப்பற்று மிக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள்லயும் ரொம்பவே வந்து சிறப்பா வந்து அவங்களுடைய வாதத்த வந்து தெரியப்படுத்துனாங்க. அதே மாதிரி சித்திரப்பாவை அக்கா. இவங்கள பத்தி நாங்க கேள்விப்படும் பொழுதே, தமிழ் மேல பற்று உடையவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல அவங்களுடைய வாதத்திலயும் ஒரு பட்டாசு மாதிரி இருந்தது. அவங்க அந்த தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் எப்படி வந்து ஒரு சரவெடி வந்து வெடிக்குமோ, அதே மாதிரி எந்த வந்து ஒரு இடைவெளியோ, ஒரு லேகோ இல்லாம தொடர்ந்து அடுத்தடுத்த கருத்துக்கள வந்து ரொம்பவே வந்து சிறப்பா வந்து பேசியிருந்தாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக இத கேட்கக்கூடிய மக்களுக்கும், எங்களுடைய நேயர்களுக்கும் இந்த பட்டிமன்றம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த பட்டிமன்றத்துல வந்து கலந்துக்கிட்ட நீங்க எல்லாருக்குமே நெறைய பேர் முதல் முறை பேசியிருக்கீங்க. எங்களுடைய வழக்கம் என்னன்னா, நாங்க வந்து இப்போ கடந்த பட்டிமன்றத்துல கூட நான் சொல்லியிருந்தேன். தொடர்ந்து வந்து பட்டிமன்றத்துல கலந்துக்கோங்க. மாதம் மாதம் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து நாங்க குடுத்துடுறோம். பிப்ரவரி 3 தான் வந்து நம்மளுடைய வானொலி தினம். அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல நாங்க வந்து ஒரு விழா மாதிரி வச்சு, அன்னைக்கு வந்து இது மாரி கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வந்து நாங்க வந்து பரிசுகள் தரோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா வந்து எனக்கு இப்போ என்ன தோணுது அப்டின்னா, முதல் முறையா இன்னைக்கு வந்து நெறைய பேர் பேசியிருக்கீங்க இல்லையா? உங்க எல்லாருமே நிச்சயமாக வந்து ஊக்கப்படுத்தணும் அப்டின்றதுக்காக, இந்த மாதமே வந்து உங்களுக்கு எங்களால முடிந்த அளவு ஒரு சிறிய பரிச வந்து நாங்க குடுக்கணும் அப்டின்னு ஆசைப்படுறோம். அதனால அந்த குழுவுல வந்து நீங்க வந்து உங்களுடைய முகவரிய வந்து அனுப்புங்க. உங்க வீட்டுக்கே வந்து நான் வந்து பரிசு பொருட்கள் வந்து அனுப்பி வைக்கிறேன். அம் சிறிய அளவுல தான் இருக்கும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்திற்காக நாங்க வந்து அத குடுக்குறோம். அனுப்பி வைங்க. அதே மாதிரி நம்மளுடைய களத்துல வந்து தொடர்ந்து பயணிங்க. இது மாதிரி மாதம், மாதம் இல்ல சிறப்பு தினங்களுக்கு வந்து நிச்சயமாக பட்டிமன்றம் வந்து நடத்தப்படும். அதுல உங்களுடைய திறமைகள வந்து இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கும், இந்த களத்த வந்து நீங்க நிச்சயமா வந்து பயன்படுத்திக்கலாம் அப்டின்றத சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரும் எதுவும் கருத்து எதுவும் சொல்லணுமா? ஓகே, ஓகே. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இதே போல வேறொரு நிகழ்ச்சியில் உங்களுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி.